ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு திலாக் டாக். இன்றைக்கி மோஸ்ட்லி நிறையா பேரோட ஃபோனில் இந்த டிபிஎஸ் இந்தியா அப்படின்ற ஆப் கண்டிப்பாக இருக்கும். அதாவது டிகி பேங்க் மொபைல் ஆப். ஸோ இந்த ஆப் நிறையா பேரோட ஃபோனில் இன்றைக்கி எந்த இஷ்யூமே இல்லை. பட் சில பேரோட ஃபோனில் சரியாக ஒர்க் ஆகுதில்ல அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அதாவது டிபிஎஸ் இந்தியா அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணும்போது அப்போ ஐக்கனை கிளிக் பண்ணோன்னே ஆப் ஓப்பன் ஆகலை, இல்லாட்டி ஸ்ட்ரக் ஆகுது, இல்லாட்டி உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு லொக் ஆக முடியலை, ஏதாவது எரர் மெசேஜ் டிஸ்பிளே ஆகுது. இந்த மாதிரி உங்கள் ஃபோனில் இந்த டிபிஎஸ் இந்தியா ஆப்பில் ஏதாவது ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவில் சில ஸ்டெப்ஸை பார்க்க போகிறோம். அந்த ஸ்டெப்ஸை நீங்கள் ஒன் பை ஒன் உங்கள் ஃபோனில் ட்ரை பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த டிபிஎஸ் இந்தியா ஆப்பில் ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் என்ன பண்ணணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட்டாக உங்கள் ஃபோனில் நீங்கள் கூகுள் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணுங்கள். அதாவது ஆப்ஸ் டவுன்லோட் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம் ப்ளே ஸ்டோர். ஸோ அதை ஓப்பன் பண்ணிட்டு அதில் மேலே பாருங்கள் சர்ச் பார் ஒன்று இருக்கும். அந்த சர்ச் பாரில் டிஜி பேங்க் பை டிபிஎஸ் அப்படின்றத சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணால் இந்த மாதிரி டிபிஎஸ் இந்தியா அப்படின்ற இந்த ஆப் உங்களுக்கு காட்டும். ஸோ பாருங்கள் புதுசாக அப்டேட் வந்திருக்கான்னு. இந்த இடத்துல அப்டேட் அப்படின்னு இருக்குமாச்சுன்னா நீங்கள் அப்டேட்டை கிளிக் பண்ணி இந்த ஆப்பை புதுசாக வந்திருக்க அந்த லேட்டஸ்ட் வெர்ஷனுக்கு அப்டேட் பண்ணிடணும். ஏன்னா இந்த மாதிரி பேங்கிங் ஆப்ஸை எப்பயுமே நம்ம லேட்டஸ்ட் வெர்ஷனில் யூஸ் பண்ணுறதுனால தான் எந்த ஒரு ப்ராப்ளமே இல்லாமல் யூஸ் பண்ண முடியும். ஸோ பேங்க்குமே லேட்டஸ்ட் வெர்ஷன் யூஸ் பண்ணுறதுக்கு தான் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் அப்டேட் பண்ணதுக்கு அப்புறமா செக் பண்ணி பார்ப்பீங்களா இருந்தால் மோஸ்ட்லி இந்த டிபிஎஸ் இந்தியா ஆப்பில் ஃபேஸ் பண்ண இஷ்யூ கண்டிப்பாக சால்வ் பண்ண முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த ஸ்டெப்பாக உங்கள் ஃபோனில் நீங்கள் செட்டிங்ஸ் உள்ள போயிடணும். செட்டிங்ஸில் போயிட்டு பாருங்கள் ஆப்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, இல்லாட்டி ஆப் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்கள் ஃபோனில் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்து கிளிக் பண்ணி உள்ளே போங்க. போனதுக்கப்புறமா பாருங்கள் இதில் சர்ச் பார் ஒன்று இருக்கும். அந்த சர்ச் பாரில் டிஐஜி அப்படின்ற சர்ச் பண்ணி இந்த டிபிஎஸ் இந்தியா அதாவது டிபிஎஸ் இந்தியா ஆப்பை கிளிக் பண்ணி உள்ளே போகணும். போனோன்னு பாருங்கள் இதில் ஃபோர் ஸ்டாப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஃபோர் ஸ்டாப் பண்ணுங்கள். அடுத்ததில் ஸ்டோரேஜ் அப்படின்ற ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அதையுமே கிளிக் பண்ணிவிட்டு கிளியர் டேட்டா அப்படின்றத கொடுத்து கிளியர் டேட்டா பண்ணுங்கள். பண்ணதுக்கு பிறகு இந்த டிபிஎஸ் இந்தியா ஆப்பை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா உள்ள ஓப்பன் ஆகி எந்த இஷ்யூமே இல்லாமல் உங்களால் உங்களுடைய லொகின் பேஜை பார்க்க முடியும். அதுக்கப்புறமா உங்கள் யூசர் நேமையும் பாஸ்வேர்டையும் கொடுத்து லொக் ஆகும் இல்லையாச்சுன்னா கண்டிப்பாக உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு லொக் ஆக முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த எல்லா ஸ்டெப்பையுமே ட்ரை பண்ணிட்டு உங்கள் ஃபோனையுமே ஒருக்க ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ஸ்டெப்ஸ் ட்ரை பண்ணியுமே ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா நீங்கள் பேங்க்கிட்ட ஹாட்லைனுக்கு கால் பண்ணி கதைக்கலாம். இல்லாட்டி பக்கத்தில் உள்ள பேங்க்குக்குமே போயிட்டு அங்கேயுமே அவங்கள்ட்ட காட்டி சொல்லுவீங்களா இருந்துச்சுன்னா அவங்களுமே சால்வ் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டெப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இது போல் நீங்கள் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.